எப்பா இன்னைக்கு ஒரு நாள் பூரா இருக்குமோ? ஒரு நாள் என்னையா ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயா அம்மா ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா பொளந்து மான்கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை, விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம், புலி, கரடி, கவுதாரி, கரட்டோந்தி, கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் அந்த மிஷின் தூக்கி வை ராஜா. தடிய பிடிச்ச கழுத பிடிச்சி முடுக்கிற மாதிரி இல்லடா சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? ஏயா வேட்டிய கிடைக்கிற? ஆமா, நீ சாண பிடிக்கிற சாக்குல மலைய சாச்சி விட்டு போயிட்டானா என்னத்தை புடிச்சு கட்டுறது? அதுக்கு தான் என் வேட்டிய கிழிச்சு கயிறா திரிச்சு கட்டிக்க. சிமுக்கலக்கா சிமுக்கலக்கா ஆத்தாடி ஆத்தா, எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போடுறானே. அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சாணபடி 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 ராஜா, உனக்கு சாணம் பிடிக்கணும்ல? இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிரு 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 சுத்தி நில்லு பாப்பா. 2 செகண்ட்ல சாணம் பிடிச்சற. உனக்கு பிடிச்சிருவியா? ஆமா. என்ன மழையும் காணோம் ஆளையும் காணோம். மழைய சாணம் பிடிச்சு அவனே எடுத்துட்டு போயிட்டானா? ஐயா மழைய களவாண்டான், மழைய களவாண்டான். என்ன சோன புது மாலை புது பொண்ணு எங்க கிளம்பிட்ட? இல்ல ஓட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். போடா மூதேவி, ஒரு வீட்டுல ரெகுலரா சாணம் பிடிச்சிட்டு இருந்தேன். நம்ம தொழிலை பார்த்து இந்த பிள்ளை சரி அரங்கத்து கஞ்சியாச்சு ஊத்துவான்னு ஜம்ப் பண்ணி பின்னால வந்துருச்சு. நம்மளுக்கு அறக்கிறது வயசாகி போச்சு இல்ல. சரி போனா போன்னு சடக்குன்னு 3 முடிச்ச போட்டு கூடையை கூட்டி விட்டேன். அதுக்காக 4 பேர்கிட்ட சொல்லாதே கல்யாணத்தை பண்ணிக்கிறது. ஆமா, நான் பின்னி மில் வச்சு நடத்திட்டு இருக்கேன். பிரமாண்டம் நடத்துறதுக்கு ஒரே ஒரு சக்கரத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏட்டா லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, ஏன் நீ கல்யாணத்துக்கு வரவே இல்ல? நீதான் சொல்லவே இல்லையா? அப்புறம் என்ன கேள்வி? சொல்லவே இல்லையோ? அதான் புரிஞ்சு இருக்காங்களா? ஐயோ மாமா, வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வேட்டி இறக்கி விட்டா ஒன்னே கொண்டு போயிருவாங்கடி. ஏற்கனவே கலர் வித்தியாசமா இருக்கு. யார் அவன்? எவனோ வெட்டி பயலா இருக்கு ஐயா. வெட்டி பயலா? அப்படித்தான் தெரியுது. அடியே இது காவாலிப்பை ஊரு. காவாலிப்பை ஊர்ல காவாலித்தனமா வேட்டி கட்டினாதான் கை பிடிச்சவள கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும். தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவான். அசிங்கமா இருக்கா? ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? அங்க வந்து பாரு யாருன்னு தெரியும். என்னையா அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. நர்ற முதல்ல அங்க வந்து பேசு. வாடி வா. ஆறா இருந்தா தானே. வா வா நர்ற வேகமா. ஐயோ ஐயாவா? சொல்லவே இல்ல. கும்பிடுற ஏட்டையா? நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டவன பூரா ஏட்டையா கூப்பிடுவான். உங்களை மாதிரி ஒசரமான அதிகாரிகள பார்த்தல சாமி. ஆமா, வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல இப்படிதாங்க. வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? இப்படியா கட்டியிருந்த? முதல்ல எப்படி கட்டியிருந்த? ஒருவேளை எப்படி இருக்குமோ? எப்படி கட்டியதையா? எப்படி கட்டியது? அதுல போடுங்க ஐயா. ராஸ்கல். சரி, இப்ப எங்க போற? படவடி படத்துக்கு போறியா? எம்ஜிஆர் படத்துக்கு. சினிமாக்கு போகும்போது இந்த கட்டுன, திரும்பி வரும்போது எப்படி வருவ? ஏமா உனக்கு அறிவு இல்ல? நீ ஏன் சொல்லக்கூடாது? நான் அப்பவே சொன்னேங்க, அவர் தான் கேட்கல. ஏய் அங்க என்ன? சும்மா பேசிக்கிட்டு.
யோ கான்ஸ்டபிள், அந்த வேட்டியை அப்படியே உருவு. சரிங்க ஐயா. ஏய் கொண்டுறேன். ஐயா ஐயா இருங்க மடிப்பு கலையாம எடுத்துறியா? இருங்க கசங்கிருமியா. ஐயா ஐயா இந்தாங்க ஐயா. ஏய், இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது? ஐயோ கட்டுறா. எது இதுயா? என் வண்டி தொடக்க வச்சுக்க. ஆட்டுங்க. என்னங்க கட்டுறாங்கறல்ல. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். என்னப்பா ஊருக்குள்ள இருந்து தகராறா? ஊருக்குள்ள நாங்கெல்லாம் எத்தனை பேரை பார்த்திருக்கோம். சீட்ரா நீ. என்னப்பா ஏன்ட்ட சொல்லப்பா. ஒற்றே வெட்டு தலை துண்டா போற மாதிரி அட தீட்டி. யார போட்டு தள்ள போறேன்னு ஏன்ட்ட சொல்லப்படாதா? சொல்ல முடியாதுடா உன்கிட்ட. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? சரி வெட்டி முடிச்சவனே சொல்லு. அப்பையும் சொல்ல முடியாதுடா. அதத்தான் ஏன்னு கேக்குறேன். சொல்லும் போது உன் தலை உன்கிட்ட இருக்காதுடா. அடி ஏன் தலை என்கிட்ட இருக்காதா? என்னடா சொல்றீங்க? உன்னைய போறதுக்கிட்டே உன்கிட்டயே சாண உடிச்சண்டா என் ஒழுக்கு. ஓவா வாங்கினில ஓவா. ஓவாவா? ஓ ரூபாவா? அவாவா. ஆமாப்பா போன தடவை உன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினல. அடிங்க. இங்க பாரு, நான் பல பேர்ட்ட வட்டிக்கு வாங்கினால மறந்து போச்சு. கை நீட்டுற வழியில வச்சுக்கிறாத. உனக்கு தேவை பணம் தானே? ஏறா. கொஞ்சம் இந்தா 1000 ரூபாய் எப்படி? 1000 ரூபாயா? வட்டி? வட்டியா? அட பாவிகளா, இந்த பட்டி தொட்டிலாம் சம்பாரிச்ச காசு வட்டியிலையா போகணும். இந்தா 100 ரூபா இருக்கு, மொத்தம் 1100. 100 ரூபா வட்டியா? எங்க இருக்க? வட்டிக்கு வட்டி போட்டேன்னு வச்சுக்க, மீட்டர் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டேன்னு வச்சுக்க, டீலக்ஸ் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டா ஜெட்டு வட்டி. மொத்தத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா 22,750 ரூபா 60 காசு இன்னைக்கு வரைக்கும் வட்டி. இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்க 60 தாண்ட. எப்படி வசதி? என்னடா டேய் 22,000 சொச்சமா? டேய் இதெல்லாம் அடாவடி கொல்லடா டேய். நல்லா இல்லப்பா டேய். நின்னு பேசு. டேய் வாங்க பாரு டேய். நான் வேணாடா டேய். சொன்னா கேளுடா டேய். வெட்டா போடா. போடா. வெட்டி போடுங்க டேய். என்னை போட வேண்டாம். டேய் போடா. ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுடா. என்னை வெட்டி போடாதடா, ஒரு அபராதிடா. என்னை காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துங்க சாமியா. சோன என்ன இப்படி அரக்க பறக்க ஓடி வர? என்னை வெட்டுறதுக்கு ஓடியாடுறாங்கப்பா. இந்த கொடுமையை கேளியா? ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினப்பா, அதுக்கு அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு 22,000 ரூபாய் கேட்கிறாங்கப்பா. இதெல்லாம் கேட்க இந்த ஊர்ல நாதி இல்லையா? ஐயா நான் கேக்குறேன்ல, யாருன்னு சொல்லு. அவன் தான்ப்பா உன் பங்காளி. சமுத்திரமா மூத்திரமா அந்த என்ன கையில வீச்சருவா யாருது? அவைதாப்பா. இப்ப யாரு கையில இருக்கு? இப்ப என் கையில தான் இருக்கு. அப்புறம் என்ன திருப்பிக்கிட்டு விரட்ட? ஐயா துரசாமி, என் கண்ணை திறந்துட்டா சாமி. அப்பா அத சரியா பெண்ட் எடுத்து விடுறா. சரி சரி. கோணல் மேல கொண்டு கல்லுல வச்சோம்னா கல்லு உடைஞ்சு மூக்கு சதறி போகும். நல்லா பண்ணிருக்கோம் போரு. ஆமா. அப்புறம் ஊர்ல என்ன விசேஷம்? அண்ணா நம்ம பட்டாளத்துக்காரங்க 2 பேர் செத்து போட்டாங்கண்ணே. ஆமா. அவங்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நேரா கலெக்டர் எஸ்பி வந்து வீட்டு மன பட்டம் பணமும் கொடுத்தாங்கண்ணே. அத துரைசாமி அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு எப்படா வாங்கும்? சாதாரண குடும்பமா? ஊருக்கே சோறு போட்ட குடும்பம்டா. கலெக்டரே வந்து காலில் விழுந்து காசு கொடுத்தாலும் கை நீட்டி வாங்காதுங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரி தோனே அந்த குடியார போயிருக்கானே யாரு? அவன் தான் அந்த மாட்டு தர களஞ்சியம். ஆமா ஆமா. அவனும் சமுத்திரமும் சேர்ந்து தண்ணிய போட்டு கலெக்டர்கிட்ட போய் பணத்தையும் பட்டாயம் கேட்டு தகராறு பண்ணிட்டான்ல. இது கலெக்டருக்கு தகராறு பண்ணிட்டாங்களா? ஆமாண்ணே. ஏண்டா யார் வீட்டு சொத்துக்கு யாரா பட்டா போடுறது? அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும்டா. அவன் முகர கட்டிய சாணக்கல்ல வச்சு மீனை உரசுற மாதிரி உரசி உப்பு கட்டம் போட்டு காய போட்டுப்பேன். அவன் நல்ல நேரம் அங்க இல்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போடலாம். அவன் எங்க இருந்தாலும் கூப்பிடா 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 கூப்பிடவே வேணாம். கூப்பிடுறா. யார் வந்திருக்கா? கலெக்டரா? அவர் எதுக்கு இங்க வர்றாரு? நீங்க தேடிக்கிறீங்களே அவர் தான். பாப்பா பெருமாளு. பெருமாளா? இல்ல பேர் மருந்து பத்தி என்ன இந்த பக்கம்? சம்மட்டிக்கு சாண பிடிக்க வந்தேன். சம்பட்டிக்கு எப்படிப்பா சாண பிடிக்க என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா இல்லப்பா அந்த கலெக்டர் உன்னை நம்பி பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாராம்ல. ஆயாப்பா உனக்கு தலையில ஜில்லாவில் எந்திர முடியுமா அந்த கலெக்டர்? அதை பத்தி பேசிக்கிட்டா அவங்கள நீ என்ன பிளேட்டே மாத்துற? இல்ல பால் பாண்டி. என்னது பால் பாண்டியா? களஞ்சியம் 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 எடுத்து கொடுக்குற களஞ்சியம். உட்காரு. எங்க? உட்காரு. அடுப்பு